வணக்கம் மக்களே. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியில் ஒரு மீட்டிங்கில் தூத்துக்குடி எம்பி கனிமொழி பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுகவுக்கு கூட்டணியே தேவையில்லை, கூட்டணி இல்லாமலே திமுகவால் ஒரு மாபெரும் வெற்றியை ஈச்ச முடியும், அந்த அளவுக்கு திமுக ஒரு பலமான கட்சி, ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தை உடைய கட்சி அப்படின்னு சொன்னாங்க. நம்மை பலப்படுத்திக் கொண்டால் யாரும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெற முடியும். உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாஸ்தவமான பேச்சு, ஒரு நிதர்சனமான பேச்சு, மிகச்சரியான பேச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு தலைவர்னா இப்படி தான் பேசணும். திமுகவை வழிநடத்த ஒரு சரியான தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி சொல்லுவேன். ஒரு சரியான தலைவர், அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு பண்பட்ட போக்கு இருக்குது. ஸ்டாலினை விட ஒரு படி மேல் கனிமொழி இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இதில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் எப்போவுமே கூட்டணி கட்சிகளை நம்பி இந்த படகை ஓட்டக்கூடியவர். அப்படி ஓட்டி தான் அந்த ஆற்றுல அந்த கூட்டணி கட்சிகளை நம்பி படகை ஓட்டி தான் இன்றைக்கி அந்த படகு கப்பல் கவுந்து போச்சு, அதில் பாதாளத்தில் முங்கி போச்சு. எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் என்ன சொல்லுவார், எங்கள் கூட்டணி இணக்கமாக இருக்குது, எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, தமிழகத்திலே பலம் வாய்ந்த கூட்டணி எங்களுடைய கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி இந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த அனுமார் தன்னுடைய நெஞ்சை புலந்து ராமரும் சீதையும் காட்டுவார் இல்லையா, அதே போல் சொல்லிக்கிட்டே இருப்பார். திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் அதைத்தான் சொல்லி கொண்டிருந்தாங்க. நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம், திமுக விட்டு அப்படியே தான் இருப்போம், கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் இருப்போம், ராத்திரி தூங்கினாலும் திமுக கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் நெல்லிக்காய் மூட்டையை சிதறுவது போல் சிதறி ஓடிட்டாங்க. இதுதான் நிதர்சனம். அதாவது ஒரு கட்சி அப்படிங்கிறது எப்போவுமே கூட்டணி கட்சியை நம்பி காலம் தள்ளக்கூடாது. அதுக்கு தாவேக்காவும் விதிவிலக்கல்ல, திமுகவும் விதிவிலக்கல்ல. கூட்டணி இருக்க வேண்டியது தான், பட் அதையே நம்பி ஓட்டக்கூடாது. அந்த மிகப்பெரிய தவறை ஸ்டாலின் செய்துட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் 21 கட்சிகளை கூட்டணியில் வச்சுருந்தார். 21 கட்சி வரிசையாக அந்த கட்சிகளோட பேரை சொல்லுங்கன்னா கூட ஸ்டாலினுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு எஸ்டிபிஐ கொங்கு நாடு மக்கள் கட்சி ஒரு நபர் அந்த கட்சியோட தொண்டர் அவர் தான், தலைவர் அவரை தான் இருப்பார். அவருக்கு ஒரு சீட் அந்த கட்சியில் எப்படி ஜெயிக்கும்? ஸோ இப்படி கூட்டணியை நம்பியே காலம் தள்ளிடலாம் அப்படின்னு ஸ்டாலின் நினச்சதுனால ஒரு மிகப்பெரிய தவறு. ஆனால் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு வேணும், ஆனால் கூட்டணி கட்சிக்கு நான் எந்த சீட்டையும் கொடுக்க மாட்டேன், அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மேலாதிக்க மனப்பான்மை, ஒரு பெரியண்ணன் மனப்பாவம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பெரியண்ணன் மனப்பாவத்திலே திமுக இருந்ததுன்னு ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு காரணம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு பேசிய இந்த கனிமொழியுடைய பேச்சை எல்லாருமே ரசிச்சிருக்காங்க. அதாவது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் KN நேரு எல்லாருமே போன்றவர்கள் அதை வரவேற்றிருக்காங்க. அதாவது திமுகவை இனி வழிநடத்த போவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்டாலினுக்கு ஆல்ரெடி 72 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் தாவேக்கா ரொம்ப பலமாக அவங்களுடைய அஸ்திவாரத்தை போட்டுட்டு வர்றாங்க. மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய அஸ்திவாரத்தை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு பல்வேறு விஷயங்களை முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒரு பலமான எதிரி இருக்கார். இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா அதிமுக இருந்தது, அதிமுகவும் உடைந்து போய் இருந்தது, பல்வேறு துண்டுகளாக டிடிவி, சசிகலா, பல்வேறு OPSன்னு பல்வேறு துண்டுகளாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா தாவேக்கா என்ற ஒரு வலிமை வாய்ந்த சக்தி மக்கள் பேராதரோடு வந்திருக்கு. இதை எதிர்க்கணும்னா சாதாரணமாக எல்லாராலையும் முடியாது. ஸ்டாலின் என்ற ஒரு நபரை வைத்து மட்டுமே காய்களை நகர்த்த முடியாது. திமுக கூட்டணியிலிருந்து எல்லா கட்சிகளும் இன்றைக்கி ஓடிட்டு எப்படி அவங்கள எதிர்க்க முடியும்? விஜயை எப்படி எதிர்த்து அரசியல் செய்ய முடியும்? மிகப்பெரிய அளவில் வழக்குகள் தூசி தட்டப்பட இருக்குது. இன்றைக்கி கிட்னி திட்டு வழக்கை தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் டெண்டர்களை எல்லாம் ரத்து செய்திருக்காங்க. கனிம வள முறைகேட்டை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மிகப்பெரிய அளவில் திமுக ஒரு பயத்தில் இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கனிமொழியை ஏன் மாநில அரசியலுக்கு தலைவர் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மத்தியில் இருந்திருக்கு. ஸோ இதை துர்கா ஸ்டாலின் விரும்பவில்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலை சென்னை CIT நகரில், கனிமொழியுடைய CIT நகரில் கனிமொழி அவர்களும் உதயநிதி மிக நீண்ட நேரம், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் விவாதித்ததாக செய்தி வந்திருக்கு. ஸோ என்ன நடக்குது திமுகவை சுற்றி? திமுகவை இனி வழிநடத்த போவது யார்? ஸ்டாலின் நிரந்தர ஓய்வில் வீட்டில் இருக்க போகிறாரா? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திமுகவை இனி வழிநடத்த போவது யார்?
ஏன் ஸ்டாலின் தான் இருக்காரு, என்ன அந்த கேனத்தனமாக அப்படி ஒரு கேள்வி கேட்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்டாலின் இஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். பல வீடியோக்களில் நான் இதை சொல்லியிருக்கேன். ஒரு லக்கி, ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த முதல்வர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முதல்வராக இருக்கும்போது எதிர்க்கட்சி வலிமையானதாக இல்லை. எடப்பாடியோடைய அதிமுக பல துண்டுகளாக உடைந்து போயிருந்தது. டிடிவி தினகரன் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார், சசிகலா அந்த அம்மா தனியாக போயிருச்சு, ஓபிஎஸ் அவர் தனியாக போயிருந்தார். ஸோ இப்படி அவருடைய கட்சி ஒரு பலவீனம் அடைந்த கட்சியாக இருந்ததால் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தார் 2021 அவர் ஆட்சி அமைக்கும் போது. ஸோ எப்போ விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டுகளில் ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஒரு தனிப்பெரும் கட்சியாக 108 தொகுதிகளில் வென்று இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்காரு. கடுமையான வேலைகளை செய்கிறார், பேக்ரவுண்ட் ஒர்க்கு கடுமையாக பண்ணுறாரு. காலையில் 9:30க்கே தலைமைச் செயலம் செக்ரட்டரியேட்டுக்கு வந்துடுறாரு, சாப்பாடை கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. சாயந்தரம் 5:30க்கு தான் போகிறாரு. ஒரு 9 to 5 ஒரு எம்ப்ளாயி எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு அரசு அலுவலர் போல் வந்துட்டு போகிறாரு. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய மாற்றம்ங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நான் சொல்லுவேன். ஸ்டாலின்லாம் இப்படி காலையில் 9 மணியிலிருந்து 9:30 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருப்பதை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதுவே முன்னேற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஒரு முதல்வர் காலை 9:30 சாயந்தரம் 5:30 வரைக்கும் அலுவலகத்தில் இருக்கார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா தலைமைச் செயலகத்தில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறாங்க, அங்கே பணிபுரிகிறாங்க. ஸோ முதல்வர் அலுவலகத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்காங்கன்னா எல்லா அலுவலர்களும் பயந்து போய் வர்றாங்க. இப்போ இன்றைக்கி என்ன உத்தரவு போயிருக்கு, எல்லா அலுவலர்களும் நீங்கள் நிறைய பேர் லேட்டாக வர்றீங்க, கிரேஸ் டைம் உண்டு. காலையில் 9:30 உள்ளே இருக்குன்னா ஒரு 9:40 வரைக்கும் வரலாம், ஒரு 10 நிமிஷம் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி வர்றவங்க அவங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சம்பளத்தில் கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய நடைமுறைகள். இன்றைக்கி முதல்வர் சீக்கிரமே வந்துடுறாரு, 9 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் இருக்கார். தலைமைச் செயல ஊழியர்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க, தலைமைச் செயலகத்தில் உள்ள ரவுண்ட் அடிக்கிறவங்க விசிட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம். இது தான் வேணும். ஒரு தனியார் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தில் எப்படி அந்த நிறுவனத்துடைய முதலாளி உற்பத்தி தொடங்கும்போது காலையிலே வந்துடுறாரு, என்ன நடக்குது, எல்லாரும் வந்திருக்காங்களா, என்ன போயிட்டுருக்கு ஃபேக்ட்ரியில், என்ன தயாரிக்க பார்க்குறாருல்ல. ஸோ அதான் நிர்வாகம். தலைவர் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மாற்றங்கள் நடக்கும், வேலைகள் வேகமாக நடக்கும். ஸோ இது ஒரு நல்ல முன்னெடுப்பு, ஒரு நல்ல மாற்றத்திற்கான அறிகுறி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுகவால் இனிமேல் அரசியல் பழைய மாதிரி செய்ய முடியுமா, நம்மளால் அந்த மாதிரி வீரியமாக செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் வந்திருக்கு. ஒரு இயல்பான கேள்வி தான். ஏன் அப்படின்னா, எதிரி முந்தி பலவீனமாக இருந்தான், இப்போக்கி பலம் பொருந்திய எதிரி மக்கள் ஆதரவில் இருக்கார். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி, தன்னெழுச்சியாக கட்சி ஆரம்பித்த 3 வருஷத்தில் 108 சீட்டை வந்து தனிப்பெரிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் கட்சியை தடம் பதிச்சாச்சு. தமிழக வெற்றி கழகத்துக்கு மெம்பர்கள், உறுப்பினர்கள் கேரளா, திருச்சூர், பாலக்காடுலாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு வயிற்றில் புளியை கரைச்சிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, காங்கிரஸுக்கு கேரளாவில் புளியை கரைச்சிருக்கு. ஸோ காங்கிரஸுக்கு தாவேக ஒரு நல்ல நண்பன், ராகுல் காந்தியும் விஜயும் ஒரு நல்ல நண்பன். வரக்கூடிய தேர்தலில் அவங்க கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் 2 கட்சிகளும் அவங்க கூட்டணியில் தான் போட்டி போடுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதையும் ஒருபடி மேலே தாண்டி நார்த் இந்தியாவில் வடக்க யூபி அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா, பீகார் அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. மோடி ஃபோட்டோவும் காட்டுறாங்க, விஜய் ஃபோட்டோவும் காட்டுறாங்க. யார் அடுத்த பிரைம் மினிஸ்டராக வரணும், பிரதம மந்திரியாக வரணும்னு கேட்டால் விஜயை கையை காட்டுறாங்க. எல்லாருமே பெண்கள்கிட்ட கேட்குறாங்க, விஜய்ன்னு சொல்கிறாங்க, தளபதி விஜய்ன்னு சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போதோ அப்படிங்கிற மாதிரி அரசியல் கூர்நோக்கர்கள், அரசியல் விமர்சகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. விஜயோடைய எழுச்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென் மாவட்டங்களில் விஜய் குறிவைக்கிறார், தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்கு வங்கிகளை விஜய் குறிவைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய அளவுக்கு திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி, இதான் நிதர்சனம். நான் விசாரித்தவரை, நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இருக்க சோர்ஸில் நான் விசாரித்தவரை முன்னாள் தமிழக முதல்வர் ஒரு மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்கார், மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்கார். என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கார். இன்றைக்கி அவர் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காரு தெரியுமா? முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய அந்த திட்டங்களை
முன்னேற்பாடாக நிகழ்ந்த திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துரைத்து சொல்லுங்கள். அவர் போட்ட திட்டங்களை, வெற்றி திட்டங்களை, அவர் சாதித்த சாதனைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. முன்னணி நாளிதழ்களில் வந்திருக்கு, தந்தியில் வந்திருக்கு, தினமலரில் வந்திருக்கு. ஸோ இப்படி எதை தின்னா பித்தம் தெளியும், கடப்பாறையை முடிஞ்சிட்டு கஷாயம் குடித்தா செமிச்சிருமா, அதே போல தான் எதை பின்னா பித்தம் தெளியணும். அந்த அளவுக்கு இன்றைக்கி திமுக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அவங்க அடைந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முன்னாள் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் ஏமாற்றப்பட்டிருக்கார். ஒரே வார்த்தையை சொன்னால் அவரை ஏமாற்றிட்டாங்க. அவர்கிட்ட சொன்ன தகவல் வேறு, நடந்த நிஜம் வேறு. ஸோ இதை நம்ம பல முறை பதிவு பண்ணியிருக்கோம். முதல்வரை சுற்றி பொய்யான தகவல்கள் கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க நிதர்சனத்தை கூறினா நமக்கு பிரச்சனை வந்துடும், நம்மளை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக பொய்யான தகவல்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எப்படி தாவேக்காவை எதிர்கொள்ளணும்னா ஒரு பலமான ஒரு தலைவர் வேணும். ஸோ அந்த இடத்துல அவங்க கனிமொழியை பார்க்குறாங்க. கனிமொழி வந்தால் நன்றாக இருக்குமோ. ஸோ அதற்கு முத்தாய்ப்பாக 2 நாட்களுக்கு முன்பு அவர் என்ன பேசியிருக்காரு, கூட்டணி இல்லாமலே திமுகவில் ஜெயிக்க முடியும், எதற்கு நம்ம கூட்டணி பின்னாடியே ஓடணும், 21 கட்சி கூட்டணி வச்சு போட்டிட்டோம், ஏதாவது நம்மளால் ஜெயிக்க முடிஞ்சதா, எதற்கு நம்ம கூட்டணி பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம், நேற்று வந்த கட்சி தனிப்பெரும்பான்மையாக வந்திருக்காங்க, கூட்டணி பின்னாடி போகிறத நம்ம குறைத்து கொள்ளணும், வந்தால் சேர்த்துக்கும், நம்ம கூட்டணி வச்சு தான் நம்மளால் ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நம்ம வந்துடக்கூடாது, அப்படி கட்சியை அமைத்து கட்டமைத்து கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு கனிமொழி பேசியிருக்காங்க. உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் அக்கா கனிமொழி அவர்கள் பேசியது ஒரு 100க்கு 100 சரியான ஒரு விஷயம். கூட்டணி பின்னாடியே நம்ம போயிட்டு இருந்தோன்னா ஒரு நாள் தேர மாட்டோம். ஸோ இதுதான் நிதர்சனம். ஸோ திமுக தன்னை சுய பரிசோதனை செய்யக்கூடிய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்களெலாம் நான் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கார். ஸோ இந்த செய்தி திமுக 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு உண்டான இந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டிருக்கு. இது உண்மை. 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு உண்டான வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டிருக்கு. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள்னு விலகிக்கொள்ளுங்க, இல்லை ஓரமாக போயிருங்க, இளைஞர்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அதில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதற்கு நிறைய விமர்சனங்கள் அந்த குரூப்பில் வந்திருக்கு. தலைவருக்கே 70 வயசு ஆயிடுச்சு, அப்போ தலைவர் வந்து போகிறாரா, நம்மளை சொல்கிறாரே, அப்போ தலைவருக்கே 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுல, அப்போ தலைவரும் வந்து கட்சி விட்டு போகணும் இல்லையா, ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எழும்பியிருக்கு. ஸோ இதையெல்லாம் கணக்கில் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் மூத்த தலைவர்கள் துரைமுருகன் போன்றவர்கள்லாம் கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க, மாற்று கருத்து இல்லை. மிகப்பெரிய அளவில் மூத்த தலைவர்கள் துரைமுருகன், பொன்முடி போன்றவர்கள்லாம் வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. ஐபிஏவே வெளியே அனுப்ப போகிறதாக செய்திகள் வருது. பெரியசாமி அவர்களே கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பதவிகளில் இருக்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு செய்திகள் வருது. ஒரு மிகப்பெரிய அளவில் நிர்வாக அளவிலான சீர்திருத்தத்தை ஸ்டாலின் செய்ய போகிறார். ஏனென்றால் எதிரி மிக பலம் வாய்ந்த எதிரி தாவேக்காவை வீழ்த்தணும் அப்படின்னா திமுகவால் மட்டுமே முடியாது, ஸ்டாலினை வைத்துக்கொண்டு மட்டுமே காய் நகர்த்த முடியாது. மிகப்பெரிய மக்கள் ஆதரவோட தாவேக்கா இருக்குது, ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டோட விஜய் இருக்கார். 10 ஆண்டுகளுக்கு என்னை பொறுத்தவரை திமுகவால் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.